இதுவரை ஆங்கிலத்தில் மார்ட்டின் சாவ்லா எழுதி அருட்திரு ஜோசப் கென்னடி அவர்கள் தமிழாக்கம் செய்த இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் என்ற புத்தகத்திலிருந்து கேட்டோம். இனி இடையில் நிறுத்தியிருந்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து தொடர்ந்து கேட்போம். தொடர்வோமா நண்பர்களே? விண்ணிலிருந்து வரும் ஞானம். நீங்கள் ஜெபிக்கும்போது இயற்கைக்கு மேற்பட்ட கடவுளின் ஞானத்தினால் நிரப்பப்படுவீர்கள். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளத்தில் கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். யாக்கோபு எழுதியதில் 1 அதிகாரத்தில் 5வது வசனம். மறைநூல் நமக்கு கூறுகிறது, கடவுள் தாராளமாய் முகம் கோணாமல் ஞானத்தை ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுப்பார். இந்த ஞானம் கேட்கிற யாவருக்கும் உரியது. மோசே ஞானத்தினால் நடத்தப்பட்டார். அவர் பார்வோன் அரசனின் முன்னால் நிற்கிற போது கடவுளின் ஞானத்தினால் நிறைந்திருந்தார். யோசுவா கடவுளின் போர்களை தூய ஆவி தருகிற ஞானத்தினால் நடத்தினார். நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரம்ப பெற்றிருந்தார். யாக்கோபு கடவுளின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டார். யோசேப்பு கடவுளின் ஞானத்தால் உயர்த்தப்பட்டார். நாம் கடவுளை தேடும்போது ஞானம் நமக்கு உரியதாகும். ஜெபம் உங்களை கடவுளின் ஞானத்தோடு ஒட்ட வைத்துவிடும். மேலும் கடவுளின் ஞானத்தை எதுவும் மேற்கொண்டு விட முடியாது என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதனால்தான் இயேசு கூறினார், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 15. எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என்மேல் பொழியப்பட்டது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் வந்து சேரும். மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும். ஞானம் உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது. ஒரு நகருக்கு 10 ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானமுள்ளோர்க்கு மிகுதியான வலிமையை தரும். வலிமையை விட ஞானமே சிறந்தது. ஞானம் நகரை காப்பாற்றும். போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது. ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானத்தினால் வாழ்வு கிடைக்கும். தொடர்வோமா நண்பர்களே?